இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னமோ இப்பவே அவங்கள வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன்னு சொல்லிட்டு போனீங்க, என்ன ஆச்சு? ஏன் அங்க போனதுக்கு அப்புறம் இருந்த கோபம் எல்லாம் பொட்டுன்னு வெடிச்சு பலூன் மாதிரி காணாம போயிடுச்சா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்திராணி அந்த சிவாவுக்கும் அயலிக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்கள இங்க இருந்து அனுப்பாம இருக்கிறது கூட ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது ஏதாவது நன்றி கடனா கூட இருந்துட்டு போகட்டும். ஆனா நீங்க ஏன் இப்படி அமைதியா இருக்கணும்? எனக்கு என்னமோ இது சரியா படல. ஏதோ ஒண்ணு இடிக்குது. இத்தனைக்கும் உங்க பேரை அவன் அப்பான்னு எழுதுனதுனாலதான் அன்னைக்கு வீட்டுல அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அப்பவும் நீங்க எதுவும் சொல்லல. இப்போ இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு, இப்பவும் நீங்க எதுவும் சொல்றது இல்ல. அப்படின்னா நீங்களும் அந்த சிவா இந்த வீட்ல தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவங்க இங்க இருக்கிறது பிடிக்காம தானே கோவப்பட்டு அவங்கள வெளியே அனுப்புறேன்னு சொன்னேன். ஆனா வெளியில அனுப்பலையே, அதானே இப்ப பிரச்சனையே. அப்போ இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தானே எனக்கு யோசிக்க தோணும். இப்ப கூட நானும் கபிலனும் தான் சிவாவை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஒருவேளை நீங்க தான் அவனுக்கு அப்பாவா இருப்பீங்களோன்னு எனக்கு தோணுது. என்ன என்கிட்ட எதுவும் மறைக்கல? இல்ல இல்ல. இதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் வேற ஒரு ரித்திகாவை பாப்பீங்க. ரொம்ப சந்தோஷம் ரித்திகா. இதத்தான் உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்த்தோம். கோவப்படுறதால நமக்கு என்னைக்குமே எதுவுமே கிடைக்க போறது இல்ல. எப்படியாவது சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து நம்ம மீண்டு வந்துட்டா அது நமக்கு கொடுக்கற தெளிவே வேற. உனக்கு அந்த தெளிவு இப்ப கிடைச்சிருக்கு. நீ இவ்ளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு மாறினது எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ரித்திகா பாத்தியா, நான் சொன்னேன்ல எல்லாம் அவ்வளவுதான்டா. நாம மனசார நல்லதா நினைச்சோன்னு வச்சுக்கோயேன், எல்லாருமே நல்லவங்க தான். ரித்திகா நீ எல்லார்கிட்டயும் அன்பா நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவங்க எல்லாரும் உன்கிட்ட அன்பா நடந்துக்க போறாங்க. அவ்வளவுதானடா. அண்ணி, இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே நான் தான் சமைக்க போறேன். என்ன எல்லாரும் பாக்குறீங்க? ரித்திகா இன்னைக்கு எல்லாருக்கும் அவ கையாலேயே விதவிதமா சமைச்சு போட்டு அசத்த போறா. அப்படியா? என்னென்ன ஐட்டம் சமைக்க போறீங்க? அது நான் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே பாப்பீங்க. சரி, நீங்க என்ன சமைச்சாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாருக்கும் முதல்ல வெஜிடபிள் சூப் வச்சு கொடுங்க. அப்பதான் நல்லா பசி எடுக்கும். சரி பொன்னி, நான் இப்பவே போய் சமையல ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். அவ இப்படி திடீர்னு மாறுற ஆளெல்லாம் இல்ல. அவ்வளவு கோவமா போனவ திரும்ப வரும்போது இந்த அளவுக்கு மாறி இருக்கானா, ஏதோ தப்பா இருக்கு சீனியர். அவ வேற ஏதோ ஒரு பிளானோட இப்படி பண்றான்னு தோணுது. இதுக்கு நீ இவ்வளவு யோசிக்க தேவையே இல்ல. ஆடினது மட்டும்தான் ரித்திகா, ஆனா ஆட வச்சது உன் சித்தியும் அத்தையும். அவ்வளோ நேரம் அப்படி பேசிட்டு உங்க சித்தி காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்களா? போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவ இப்படி டிராமா பண்றான்னா உன் சித்தி சொன்ன விஷயம் அந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு அர்த்தம். நானும் அந்த ஆங்கிள் தான் யோசிச்சுட்டு இருக்கேன் சீனியர். சித்தி பேச்ச கேட்டுட்டு இவ ஏதாவது பண்ண போய் அது அவ வாழ்க்கையை கெடுத்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு சீனியர். அப்படிலாம் எதுவும் நடக்காது. நாம இங்கதானே இருக்கோம், பாத்துக்கலாம். அட நீங்க வேற சும்மா இருங்க சீனியர். அவளோட முதல் டார்கெட்டே நம்மள இந்த வீட்ல இருந்து அனுப்புறதாதான் இருக்கும். அப்புறம் எப்படி நம்ம கூட இருந்து பாக்குறது? என்ன ஐலி, எப்பவுமே நீ தான் எனக்கு கான்ஃபிடன்ட் கொடுத்து பேசுவ, இப்ப நீ எப்படி பேசுற? சீனியர், வர்மாவும் ப்ரூஸ்லியும் பேசுறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நீங்க சீக்கிரம் அந்த ப்ளூடூத் எடுங்க. யா
முதல் கட்டமா ஒரு 10 கிலோ பவுடரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு ஒரு புது ஐடியாவை ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கேன். ஆமா, என்னென்ன ஐடியா? ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா தான் இந்த தடவை ட்ரக்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்னு இருக்கேன். இதுல மினிமம் ரிஸ்க் தான். சூப்பர்ண்ணே, செம்ம ஐடியா. அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டீம்ல லிங்க் வச்சிருக்கிற ஒரு புது டீமை இறக்கிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த 10 கிலோ ட்ரக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். அது சம்பந்தமா தான் பேசிட்டு இருந்தேன். இப்போ உனக்கு எதுக்கு கால் பண்ணனா, அந்த டீலிங் நடக்க போற லொகேஷனை உனக்கு ஷேர் பண்றேன். நீ எதுக்கும் நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு போயிட்டு தூரத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டு அலர்ட்டா எல்லாம் சரியா நடக்குதான்னு கொஞ்சம் பாருங்க. ஏதாவது பிரச்சனை எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. ஓகேண்ணே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன சீனியர் இது? மனுஷங்களா அவங்களா? ஸ்டூடெண்ட்ஸ வச்சு எனக்கு வர ஆத்திரத்துக்கு. ஐலி, இப்ப பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. உடனே போய் அந்த டீலிங்கை நடக்க விடாம தடுத்தாகணும். நம்ம டெக்னிக்கல் டீமுக்கு கால் பண்ணி ப்ரூஸ்லி மொபைலுக்கு ஒரு லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி உடனே அனுப்ப சொல்லு. என்ன ஏடி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? எல்லாம் ஓகே தான் சீனியர். ஆனா இப்போ திடீர்னு வீட்ல இருக்கவங்க கிட்ட என்ன சொல்லிட்டு போறது? ஏற்கனவே இங்க நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அம்மாடி, கொஞ்ச நேரத்திலேயே என் மருமக எவ்ளோ ஐட்டம் சமைச்சு வச்சிருக்கா பாத்தீங்களா? ஆமாத்த, நான் கூட ரித்திகாவை என்னமோ நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு சமைச்சு அசத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லத்த. சரி சரி, எவ்வளவு நேரம் தான் அப்படி பாத்துக்கிட்டே இருக்கிறது? சாப்பிடலாம்ல? கொஞ்சம் இருங்களேன், அண்ணியும் வந்துட்டோம். அவங்க வரும்போது வரட்டும், நாம இப்போ சாப்பிடலாமே. சரிப்பா, நீங்க எப்ப வேணா சாப்பிடுங்க. எனக்கு பசிக்குது, நான் இப்பவே சாப்பிட போறேன். ப்ரோ நானே என் கையால பரிமாறுறேன். வாங்க. அண்ணி வேலையை முடிச்சிட்டு வந்து சாப்பிடட்டும், நீங்க முதல்ல சாப்பிடுங்க.